21 ஏப்ரல் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு 21 ஏப்ரல் 2025 அன்று திரு மோகன் பகவத் அவர்கள், ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் சொன்னது, ஒரு கோவில், ஒரு கிணறு, ஒரு சுடுகாடு, இந்துக்களே ஒன்றுபடுங்கள். எப்போ? 10 நாளைக்கு முன்னாடி. இது ரொம்ப குரூஷியலான ஸ்டேட்மெண்ட். இதை நான் இன்றைக்கி படித்ததுலேருந்தே எனக்கு இது என்னன்னு உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. அம்பேத்கரின் போராட்ட வாழ்வு தொடங்கியதே குளத்தில் தண்ணி எடுக்க போனப்போ தானே. ஒரு மத அமைப்பின் தலைவர், அவங்க மத அமைப்பு கிடையாதுன்ட்டு ஆர்எஸ்எஸில் சொல்கிறாங்க, நான் அதை மத அமைப்பாக பார்க்குறேன். ஒரு மத அமைப்பின் தலைவர், இந்து அமைப்பின் தலைவர், ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தலைவர், 100ஆண்டு விழா கொண்டாட போகும் ஒரு அமைப்பின் தலைவர், இதுக்கு என்ன விளக்கம்னு நீ சொல்லு. ஒரே கோயில், ஒரே கிணறு, ஒரே சுடுகாடு. நான் சொன்னேன், சாதி எப்படி சார் ஓடியும் நீங்கள் கேட்டிங்களா? அதை தானே சொல்கிறார் இவர். பட் இதுக்கு அவங்க எப்படி அவங்க அவங்க தங்களை பெரிய ஆட்களாக சொல்லிக்கிறாங்கல்ல, தங்களை கடவுளுக்கு நிகரானவர்கள், அவங்க எப்படி எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறத எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? நாங்கள் முயற்சி செய்கிறோம், சாதின்ற கேட்டகரைசேஷனை ஒழிச்சிடுறோம். இந்த அறிவிப்பு வெளிவருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக திரு மோகன் பகவத் அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து, இன்னொன்று, இத்தனை நாட்களாக ஆர்எஸ்எஸ்க்கும் இவர் பிரதமருக்கும் மோதல் மாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடந்த மாதம் இறுதியில் 30 மார்ச் என்று நினைக்கிறேன், மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு சென்று போயிட்டு வந்தார். மரியாதை செலுத்தினார். முதல் பிரதமரான பிறகு முதல் முறை மோடி சென்று வந்தார். நினைவு இருக்கிறதா இல்லையா? இவ்வளோ நாள் நடக்காமல் இப்போ ஏன் நடக்குது இது? இப்போ கூட யாரோ நம்ம சிவசேனாவை சேர்ந்த ஒருவர் சொன்னார், மோடி பிரதமர் பதவியிலேருந்து விலக போகிறார் இது அப்படின்னு சொன்னார்ல அவருக்கு. ஸோ இப்போ நல்ல டேர்ம்ஸில் தான் இருக்காங்கன்னு என்னமா நடக்குது இங்கே யோசிச்சு பாருங்க. மைனாரிட்டியில் இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்போட அனுமதி இல்லாமல் பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிச்சிடும், நீங்கள் நம்புறீங்களா?